ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே 2ஆம் பாகத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த செய்தியின் ஆதாரமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்து உங்கள் மத்தியிலே சிந்திக்க விரும்புகிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்த பாகத்திலே ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கக்கூடாது, அப்படி பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள் என்று சொன்னார். ஏன் ஒருவரை ஒருவர் விசுவாசிகள் கடித்து பட்சித்து கொள்ளுகிறார்கள்? மாம்சம் என்றால் புதிய ஏற்பாட்டிலே 2 அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய உடல், சரீரம், இதுவும் மாம்சம் என்று புதிய ஏற்பாடு அழைக்கிறது. அடுத்ததாக நம்முடைய பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம், விழுந்து போன சுபாவம், ஆதாமின் சுபாவம், அது நம்முடைய தாயின் வயிற்றிலே இருந்தபோதே நாம் அந்த சுபாவத்தை பெற்றோம். அது நாம் மரிக்கும் வரை அந்த சுபாவத்தை உடையவர்களாகவே இருக்கிறோம். ரட்சிக்கப்படும் போது தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். அதனாலே புதிய சுபாவம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இங்கே பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 5:17 வசனத்திலே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இந்த பழைய மாம்சம் இருக்கிறதல்லவா, பழைய சுபாவம், இது ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய கனி, இவைகளுக்கு விரோதமாக இச்சிக்கிறது. அது ஆளுகை செய்ய விரும்புகிறது, அது நம்மை மேற்கொள்ள விரும்புகிறது. அதனுடைய தன்மைகளினாலே, அவைகளுடைய கிரியைகளினாலே நம்மை நிரப்ப விரும்புகிறது. அடுத்தது ஆவியானவர் அதே வேளையிலே நம்முடைய பழைய சுபாவத்துக்கு விரோதமாக இருக்கிறார். அவர் தெய்வீக சுபாவம் உடையவர், அவர் தேவன், அவருக்கு கொஞ்சமேனும் மாம்ச சுபாவம் கிடையாது. ஆகவே அவர் நமக்குள்ளாக நம்மை நிரப்பி நம்மை ஆட்கொண்டு ஆவியின் கனியை நம்மிலே உருவாக்க விரும்புகிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல் மரிக்கும் வரை நமக்குள்ளாக ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. இந்த உலகத்திலே நமக்கு 3 விதமான விரோதிகள் இருக்கிறார்கள். ஒன்று இந்த மாம்சம், பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம், இது நமக்கு விரோதமாக போராடுகிறது. இரண்டாவது சத்ருவாகி சாத்தான் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். மூன்றாவது இந்த உலகம் என்றால் உலகத்தினுடைய பாணி, உலகத்தினுடைய கலாச்சாரம், உலகத்தினுடைய வழிமுறைகள், இவைகள் விசுவாசிகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் மரிக்கும் வரை அல்லது கிறிஸ்து வந்து நம்மை எடுக்கும் வரை நாம் இந்த 3 சக்திகளோடு போராடித்தானாக வேண்டும். நாம் இப்பொழுது வாசித்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே மாம்சம், பழைய சுபாவத்துக்கு விரோதமான யுத்தத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த போராட்டம் நாம் அனைவருக்கும் உண்டு. விசேஷமாக நாம் எவ்வளவுக்கு அதிகமாக ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியானவராலே கட்டுப்படுத்தப்பட்டு ஆவிக்கேற்றபடி நடக்க ஆவியானவராலே வழிநடத்தப்பட முற்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நமக்கு மாம்சத்திலிருந்து போராட்டம் வருகிறது. 2 விசைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக செயல்படுகிறது, ஒன்றை ஒன்று ஆளுகை செய்ய முற்படுகிறது. அதனால்தான் நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு விசுவாசி எனக்கு எந்த போராட்டமும் இல்லை, நான் மிகவும் சொகுசாக இருக்கிறேன் என்று சொல்வாரானால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் மாம்சத்திற்கு, உலகத்திற்கு, பிசாசுக்கு இடம் கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் அமைதியாக வாழக்கூடியவராக இருப்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த வேளையில் தானே, அந்த நாள் முதற்கொண்டு நாம் மரிக்கும் வரை அல்லது கிறிஸ்து நம்மை எடுத்துக்கொள்ளும் வரை
நமக்கு 3 சக்திகளிடத்திலிருந்து போராட்டம் உண்டு. நாம் இப்பொழுது வாசித்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நம்முடைய பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம், இதோடு நடக்கிற யுத்தத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். நமக்கு இருப்பதை போலவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இருந்திருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே எப்படி செய்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் நன்மை செய்ய விரும்புகிறார், தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. காரணம் என்ன? அவருக்குள்ளாக, அவருடைய மாம்சத்திலே, பழைய சுபாவத்திலே வாசம் பண்ணுகிற அந்த பாவம் அவர் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதபடிக்கு அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறது. அதனால்தான் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் கேட்கிறார். பவுலுக்கு போராட்டம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது ரோமர். ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் மிகவும் சந்தோஷமாக ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆவியானவரை பற்றிதான அதிகாரம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாருங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய விசை, கண்ட்ரோலிங் பவர், அதான் அந்த பிரமாணம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிற்றே என்று சொல்லுகிறார். ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது நாம் பாவம் மாம்சம் என்ற பிரமாணத்தினின்று நாம் விடுதலையாகி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதனால தான் 7ஆம் அதிகாரத்திலே புலம்பலோடு பேசின அப்போஸ்தலனாகிய பவுல் 8ஆம் அதிகாரத்திலே மிகவும் சந்தோஷமாக முடிக்கிறார். நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். we are more than conquerors என்று சொல்லுகிறார். இடையிலே வருகிறது பரிசுத்த ஆவியானவர். ரோமர் முதல் 7 அதிகாரங்களிலே 2 முறை மட்டுமே ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் மட்டும் 20க்கும் அதிகமான முறை ஆவியானவரை குறித்து பேசுகிறார். அப்படியானால் ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆவியானவரை பற்றி சொல்லுகிற அதிகாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது அல்லவா? அதனால்தான் பவுலுக்கு வெற்றி. பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய பிரதானமான நோக்கம், அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும்படி அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை தினந்தோறும் நடத்த விரும்புகிறார், ஆட்கொள்ள விரும்புகிறார். அவர் நம்மை கட்டுப்படுத்த விரும்புகிறார். அவருக்கு நாம் இடம் கொடுக்காவிட்டால் நம்மாலே பாவத்தை மாம்சத்தை மேற்கொண்டு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. பாருங்கள், பின்னாலே 19 21 வசனங்கள் வரை மாம்சத்தின் கிரியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். பிறகு 22 23 வசனங்களிலே ஆவியின் கனியோ என்று சொல்லுகிறார். இந்த 2 குணாதிசயங்களை ஒப்பிட்டு படித்தால் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கும். மாம்சத்தின் கிரியை 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு 4 பகுதியாக நாம் பிரித்து படிக்கலாம். முதல் 4: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இவைகளெல்லாம் பாலியத்துக்குரிய இச்சைக்குரிய தன்மைகள். அடுத்தது விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம். இவைகளெல்லாம் விக்கிரகங்களுக்கு அடுத்த பாவங்கள். 3வது பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள். இவைகளெல்லாம் சண்டை, நம்முடைய கோபத்தினாலே வரக்கூடிய குணாதிசயத்தினாலே உருவாகக்கூடிய தன்மைகள். கடைசியாக வெறிகள், களியாட்டுகள். இந்த 2மே மதுபானம் கொண்டு அதனாலே ஆட்கொள்ளப்பட்டு வெறி கொள்வதை காண்பிக்கிறது. ஆகவே இந்த 4 விதமான காரியமாக நான் பிரித்திருக்கிறேன். இந்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற பாகங்களில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆவியின் கனி முதலாவது வருவது அன்பு. அங்கே 9 காரியங்கள் வருகிறது.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்போ இந்த 17 காரியங்களை 9 காரியங்களோடு ஒப்பிட்டு படித்தால் ஒன்றுக்கு ஒன்று நேர் விரோதமாய் இருக்கிறதை பார்க்க முடியும். உதாரணமாக ஆவியின் கனி அன்பு. அன்பு என்று சொல்லும்போது அதற்கு வேத அகராதி கொடுக்கிற ஒரு விளக்கம் என்னவென்றால், அன்பு என்றால் சுயநலமற்ற, உண்மையான, பிறருடைய உயரிய நலனில் அக்கறை கொண்டு செயல்படுவதற்கு பேர் தான் அன்பு. ஆனால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் சுயநலம் உள்ளவைகள். இப்போ பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், அதில் 4 காரியங்கள் வருகிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். ஆனால் ஆவியின் கனி பாருங்கள், அன்பு. அன்பு பிறருடைய உயரிய நலனில் அக்கறை கொள்ளக்கூடியது. ஒரு ஆண் மேலேயோ அல்லது பெண் மேலேயோ உண்மையான அன்பு வைப்போமானால், அவர்களுடைய உயரிய நலனில் அக்கறை காண்பிப்போமானால் அவர்களை இச்சிக்க மாட்டோம், அவர்களோடு விபச்சாரம் செய்ய விரும்ப மாட்டோம், வேசித்தனம் செய்ய விரும்ப மாட்டோம், அசுத்தமாக நடக்க விரும்ப மாட்டோம், காமவிகாரம் செய்ய விரும்ப மாட்டோம். அடுத்த 2 காரியங்கள் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவோமானால் நாம் தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம், பில்லி சூனியத்தில் ஈடுபட மாட்டோம். அடுத்தது பகைகள், சண்டைகள், பொறாமைகள், கொலைகள். இவைகளெல்லாம் கோபத்தினாலே வருகிற பாவங்கள். என்னை போல பிறரிடத்தில் அன்பாயிருப்பேனால் நான் அவருடைய உயரிய நலனில் அக்கறை காண்பிப்பேன், அவருடைய மனதை புண்படுத்த நான் விரும்ப மாட்டேன், அவரோடு சண்டை போட விரும்ப மாட்டேன், அவர் மேலே பொறாமை கொள்ள மாட்டேன், அவரை நான் கொலை செய்ய மாட்டேன், அவரை பகைக்க மாட்டேன், அவரை விரோதிக்க மாட்டேன். ஏனென்றால் நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறேன். கடைசியாக இந்த பிரிவிலே வருகிறது வெறிகள், களியாட்டுகள். பிரியமானவர்களே, மதுபானத்தினாலே அதிகமாக நிறைந்து கட்டுக்கடங்காமல் நடந்து கொள்வதுதான் களியாட்டு, வெறி. நாம் மற்றவர்களிடத்திலே அன்பாக இருந்தால் ஒருபோதும் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இந்த 17 காரியங்களை நாம் பார்க்கும்போது இவைகள் மறைத்து வைக்கப்பட முடியாத குணங்கள். அதே போல் ஆவியின் கனி, இதுவும் மறைந்திருக்கிற காரியங்கள் அல்ல. இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அப்படியானால் மாம்சத்தை எப்படி ஜெயித்து நாம் ஆவியின் கனியினால் நிரப்பப்படுவது? அதுதான் 18ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால். ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்மை தினந்தோறும் நடத்த விரும்புகிறார். நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தி நம்மை ஆட்கொண்டு நடத்த விரும்புகிறார். தேவனுடைய பாதையிலே நமக்குள்ளாக ஆவியின் கனியாகிய இந்த 9 காரியங்களை நம்மிலே உருவாக்க விரும்புகிறார். அப்படி ஆவியானவராலே நடத்தப்படாமல் மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுப்போமானால் இந்த 17 காரியங்கள் காணப்படும். பிரியமானவர்களே, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் பிரியமாயிராவிட்டால் இந்த உலகத்திலே தேவனுக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் நாம் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே தேவனுக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் இல்லாவிட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு பலன் கிடைக்காது. நம்முடைய உலக வாழ்க்கையை வீணடித்து விடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வீணான வாழ்க்கையாக போகும். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாமே. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமே. ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு ஆவியானவரால் நிரப்பி ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து அவருடைய பாதையில் நடத்த நமக்குள்ளாக ஆவியின் கனியை உற்பத்தி செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அனுதினம் மாற்றுவதற்கு ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருக்கு இடம் கொடுப்போமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.